முட்டையில் நம்ம எவ்வளோ கிரேவி பார்த்துருப்போங்க. பட் இந்த மாதிரி ஒரு முட்டை கிரேவி செஞ்சு பாருங்கள், எல்லோரும் போட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 4 முட்டை எடுத்துக்கலாம். அதை வந்து வேக வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இந்த வேக வச்ச முட்டையை நம்ம கட் பண்ணிவிடுவோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். இதெல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஒன்றா கலக்கிடலாம். உங்களுக்கு கலர் நல்லா இதாக இருக்கணுன்னா நீங்கள் வெறும் காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை சேர்க்கலை. நல்லா மிக்ஸ் ஆகணும். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த முட்டைக்கு. இப்போது இதை பைண்டிங் மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு பச்சை முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். ஏன்னா இதுதான் முட்டைக்கு ஒரு நல்ல பைண்டிங் கொடுக்கும். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கணுங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா திக்காக இருக்கும், அப்போ தான் இது வந்து முட்டை நல்லா பொரிஞ்சு வரும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். சைடில் இருக்கிற எல்லாத்தையும் இப்படி எடுத்து விட்டு கலக்கிக்கலாம். உங்களுக்கு விஸ்க் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் முட்டையை அடிச்சிட்டு கூட இதில் சேர்த்துக்கலாம். ஸோ இன்னும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். முட்டையை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு முட்டையை 4ஆக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். உள்ளே இருக்க எல்லோ கருவை எடுத்து வச்சிடலாம். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், உடையாமல் இருக்கணுங்க. அதுதான் இதில் முக்கியமான விஷயம். முட்டையோட மஞ்சள் கரு எடுத்து வச்சுருந்தீங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 முட்டையோடு சேர்த்துருக்கேன். ஏன்னா அப்போ தான் நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்கு. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். எல்லாத்தையும் ஃபோர்க் வச்சு கலக்கிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இது நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்து வச்சுக்கலாம். அதை விஸ்க் வச்சு செய்யாதீங்க. விஸ்க் வச்சு செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு வந்து முட்டையோடது கரையாது. அதனால் ஃபோர்க் வச்சு இப்படி நல்லா இப்படி வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருந்த முட்டை எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். நல்லா இப்படி வந்து கோட் ஆகிற மாதிரி இருக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மசாலாலாம் நல்லா இதாகி வரும். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா முட்டையுமே அதில் வந்து டிப் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ண மசாலா எல்லாத்தையும் முட்டையில் பிரட்டி இப்படி ஒரு ஓரமாக வச்சுருவோம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறினா போதுங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இப்போது கிரேவி செய்கிறதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிப்போம். இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை லேசாக வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து வறுக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட்டு சும்மா அப்படியே வதக்குனா போதும். லைட்டாக அந்த நிறம் மாறுற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு பிங்கிஷ் ஆனால் போதுங்க. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில் கொஞ்சம் சோம்பு, ஒரு ஸ்டார், இது 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, மசாலா இது மட்டும் போதும். நல்லா லேசாக பொரியட்டும் சோம்பு. நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நல்லா லேசாக வறுபடட்டும். ஏன்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு. பச்சை மிளகாய் இந்த அளவுக்கு வதங்கினதும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் 2, வெங்காயம் இதுக்கு நல்லா நீல நீளமாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் பழுத்த தக்காளி பழம் ஒரு 4 தக்காளிலேருந்து 5 தக்காளி சேர்த்துருக்கேன். இதை நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சு தக்காளியிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு மசாலாலாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள்,
1/4 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். அடி பிடிக்காமல் வச்சு கிளறிக்கோங்க. சிம்லே வச்சு கிளறுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொதித்து திக்கானதுக்கப்புறம் மறுபடியும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் மசாலா நல்லா வெந்து அந்த வாசனைலாம் போகும். இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்குங்க. இந்த மசாலாவோட அந்த பச்சை வாடை எல்லாமே நல்லா போயிடுச்சு. சூப்பராக இருக்குது ஃப்ளேவர். இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கான தண்ணி ஆட் பண்ணிடுவோம். கிரேவி திக்காக தான் இருக்கணும். ஆனால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றி கொதிச்சாதான் அந்த கன்சிஸ்டன்சி திக்காகும். இல்லைன்னா ஆற ஆற கிரேவி ரொம்ப திக்காயிடும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த அளவுக்காக தண்ணி இருந்தால் தான் அது கொதித்து திக்காகும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இது கொதிக்கிற கேப்பில் நம்ம முட்டை ஊற வச்சுருக்கோம் மசாலாவில், அதை பொரிச்சிருவோம். எண்ணெய் காஞ்சிச்சான்னு செக் பண்ண முட்டையோட ஒரு மசாலா பீஸை இதில் போட்டு பார்ப்போம். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. ஃப்ளேம் ஹையில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் பொரிக்கணும். முக்கியமான விஷயம், போட்டதும் இந்த மாதிரி எழும்பி மேலே வரணும். முக்கியமானது அதுதான். இதில் இப்போது எல்லாத்தையும் பொரிக்க ஆரம்பிச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கெவ்வளோ சிம்மில் வச்சு பொரிக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட மீனை நீங்கள் பொரித்து எப்படி குழம்புல சேர்த்தா இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க டேஸ்ட் இதோடது. ஏன்னா பசங்களுக்கு அப்படியே அவிச்ச முட்டை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு எல்லோ வேண்டாம், ஒயிட் வேண்டாம் அப்படின்வாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நிஜமாகவே செம சூப்பராக இருக்கும். நான் சின்ன கடாயை வச்சுருக்கனால 3 போடுறேன். நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுருந்தா எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி இன்னும் சேர்த்தே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு பொரிஞ்சால் போதுங்க. இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். போடும்போது நிதானமாக போடுங்க. வேகமாக விட்டிங்கன்னா டக்குன்னு கையில் தெரிச்சிடும் எண்ணெய். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நம்ம வெங்காயம் வதக்கி வச்சுருந்தீங்களே ஷாலோட் பண்ணி அதை சேர்த்துடலாம். நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. இன்னும் திக்காயிடுச்சுன்னா உங்களுக்கு முட்டை போட்டால் குழம்பு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி போதும். சிம்லே வைங்க, எந்த காரணத்தை கொண்டு ஃப்ளேம் ஏற்ற வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் பொரிச்சிட்டோம் முட்டை ஃபுல்லாக. இது அப்படியே போடலாம். கிட்டத்தட்ட இந்த வறுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த ஃப்ளேவர் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. ஸோ இது பெரட்டி எதுவும் பண்ண வேண்டாம். இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் குக் ஆனால் போதும். மூடி போட்டெல்லாம் மூடிடாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் அந்த பக்கம் இதாகிடுச்சு. இப்போ லைட்டாக அப்படி பெரட்டி விட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் அந்த மசாலா நல்லா ஊறி வரும். பெரட்டும் போது முட்டை மட்டும் கிடையாதுங்க, கீழே இருந்து அந்த கிரேவியும் சேர்த்து அப்படி பெரட்டி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த அடியில் இருக்க அந்த கிரேவி அடி பிடிக்காமல் முட்டையில் நல்லா மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இன்னும் கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிடும் குழம்பு. ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். கொத்தமல்லி லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. நீங்கள் ரொம்ப பொடி பொடியாக சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம், பட் பசங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போது லைட்டாக ஒரு பெரட்டு மட்டும் பரட்டி விட்டுக்கலாம். ஏன்னா அது முட்டை அப்படியே மசாலாவோடு சேர்த்து சாப்பிட்டா தான் டேஸ்ட்டும் சரி ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை சுட சுட சாத்துக்கு சூப்பராக சர்வ் பண்ணிடலாங்க.